அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. 13 வருஷமா கோமால இருந்த தன்னோட மகனை கருணை கொலை செய்யணும் அப்படின்னு அனுமதி கேட்டு பெற்றோர் நடத்தின நீண்ட சட்ட போராட்டத்துக்கு இறுதியா தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த தீர்ப்பை கொடுத்த போது நீதிபதிகள் கூட கண் கலங்கியிருக்காங்க. இந்த சம்பவம் தான் இப்போ இந்தியா முழுவதும் பேசு பொருளா மாறி இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் நகரை சேர்ந்தவர் ஹரிஷ் ராணா. வயசு 32. கடந்த 2013ஆம் ஆண்டு அவருக்கு 20 வயது இருந்தபோது பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது சண்டிகரில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவருடைய ரூம் 4வது மாடி. அப்போ 4வது மாடி பால்கனியில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது இவர் தவறி விழுந்திருக்காரு. அப்படி தவறி விழுந்த போது தான் தலையில் காயம் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் அவருக்கு அப்போது நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஹரிஷ் ராணா தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில தான் இப்போது வரைக்குமே இருந்துட்டு இருந்திருக்காரு. சண்டிகரில் இருக்கிற பிஜிஐ ஹாஸ்பிட்டல், டெல்லி எய்ம்ஸ், ராம் மனோகர் லோஹியா ஹாஸ்பிட்டல், அதுபோக லோக்நாயக் மருத்துவமனை, ஃபோர்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மருத்துவமனைகளில் எல்லாமே போயிட்டு அவங்களுக்கு சிகிச்சையை மேற்கொண்டிருக்காங்க. ஆனாலும் கூட எந்த முயற்சியுமே அவருக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கவே இல்லை. ஆரம்பத்திலேருந்தே பெற்றோர் தான் மகனை பார்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் காலம் போக போக அந்த வேதனையை தாங்கிறது ரொம்பவே கடினமாக மாறிடுச்சு அவங்களுக்கு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு நர்ஸோட உதவியோட ஹரிஷை வீட்லேயே வச்சு குடும்பத்தினர் பராமரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பராமரிப்புக்கு குடும்பத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய நிதி சுமையும் அவங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. அதே நேரத்தில் குடும்பத்தினருக்கு ஒரு கடுமையான மன உளைச்சலையும் இவ்வளோ வருஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹரிஷ் ராணா இனி குணமடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மருத்துவர்கள் எல்லாருமே சொல்லிட்ட நிலையில தான் இப்படியே அவரை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அவரை இன்னுமே துன்புறுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் பெற்றோர் கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. தன்னுடைய மகனுடைய உடல்நிலையை முழுமையாக பரிசோதிக்கிறதுக்கு அனுமதி தரணும், அவரை கருணை கொலை செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு மனு தாக்கல் பண்ணுறாங்க பெற்றோர். ஆனால் அவருக்கு எக்ஸ்டர்னல் லைஃப் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாகவே ஹரிஷ் ராணா உயிரோடு தான் இருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் அவங்களுடைய மனுவை அப்போது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு மேல்முறையீடு பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்கிறதுக்கு மறுத்துடுச்சு. ஆனால் தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஹரிஷுடைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா கருணை கொலை செய்ய வேண்டும்னு மனு தாக்கல் கொடுக்குறாங்க. இந்த மனுவை நீதிபதிகள் பர்த்திவாலா மற்றும் விஸ்வநாதன் அடங்கின அமர்வு தான் விரிவாக விசாரிச்சாங்க. அதுக்கப்புறமா தீர்ப்பு ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் நேற்று இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஹரிஷ் ராணாவை கருணை கொலை செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. கருணை கொலை செய்யறதுக்கு இந்தியாவில் அனுமதி வழங்கப்படுவது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்திருக்காங்க. ஹரிஷ் ராணா மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த செயற்கை உணவு, நீர், இந்த மாதிரியான வாழ்வாதார உதவிகளை நிறுத்தி கொள்றதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் அதுக்கப்புறமா தான் சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையோட மருத்துவ குழுவுடைய கண்காணிப்பில் எதுவாக இருந்தாலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் உத்தரவிடப்பட்டிருக்கு. தீர்ப்பை வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா நீதிபதிகளுடைய அமர்வு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஹரிஷ் ராணா தூங்கிறது, விழிக்கிறது, இந்த ரொட்டீனை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதில்ல. ஆனால் அவர் யாரோடும் பேச முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறாரு. அவருடைய தினசரி தேவைகள் அனைத்துக்குமே அடுத்தவங்கள தான் சார்ந்திருக்கிறாரு. அவருடைய உடல்நிலையிலையும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கின நீதிபதி பர்த்திவாலா சில நிமிடங்கள் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறி கண் கலங்கிட்டாரு அப்படின்னு கூட செய்திகள் வெளியாகியிருக்கு. ஹரிஷ் ராணாவுடைய பெற்றோர் தங்களுடைய மகனுக்கு காட்டின அன்பு, அர்ப்பணிப்பு எல்லாமே நீதிபதிகள் பாராட்டியிருக்காங்க. உருக்கமாக பேசின அந்த நீதிபதி பர்த்திவாலா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹரிஷ் ராணாவுடைய குடும்பம் ஒருபோதும் அவரை கைவிடவே இல்லை. ஒருத்தரை உண்மையாக நேசிக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா அவங்க நல்லா இருக்கும்போது மட்டும் கிடையாது, அவங்க நல்லா இல்லாத போது கூட அவங்கள கவனிச்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாகவே பேசியிருக்காரு.
கருணை கொலை பற்றி நிறைய பேர் பாசிட்டிவாக நெகட்டிவாக பேச தான் செய்கிறாங்க. இந்த பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிற இந்த நடைமுறை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது எந்த மருத்துவ சிகிச்சையாலுமே குணமாகவே முடியாத கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப வேதனையில் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு அந்த வாழ்க்கையை நீட்டிக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் எக்யூப்மெண்ட்ஸோடைய ஒர்க்கையெல்லாம் வந்து நிறுத்துறது தான் வந்து கருணை கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிவ் கருணை கொலை அப்படின்னு சொல்லப்படுது. உலக நாடுகளில் பல இடங்களிலும் பார்த்திங்கன்னா இந்த கருணை கொலைக்கு வந்து எதிர்ப்பு இருக்கிறதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குது. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா சொத்து அல்லது தனிப்பட்ட ஆதாயத்துக்காக கூட இந்த மாதிரி இந்த நடைமுறையை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடிய அபாயமும் கூட இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் பல நாடுகளில் இதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. கருணை கொலையை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நோயாளி வந்து இறந்து போகிற மாதிரி நேரடியான நடவடிக்கைகள் எடுக்கிறது. இன்னொன்று உயிரை நீட்டிக்கிறதுக்கு உதவக்கூடிய அந்த சிகிச்சைகள் மருத்துவ உதவிகளை நிறுத்திடுறது, செயற்கை சுவாசத்தை நிறுத்துறது, அல்லது அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த செயற்கை உணவை வந்து அப்படியே நிறுத்திடுறது. ஸோ இந்த மாதிரியான 2 முறைகள் இருக்கு. இப்போ இந்த விவகாரம் பற்றி பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் விவாதங்களெல்லாம் நடந்தது. கருணை கொலையை வந்து அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பல விவாதங்களுக்கு அப்புறமா 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கினாங்க. அதில் தான் மனிதனுக்கு கண்ணியமாக இறக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கருணை கொலைக்கு சட்ட அனுமதி அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்புக்கு அப்புறமா தற்போது ஹரிஷ் ராணா வழக்கு இந்தியாவில் இந்த கருணை கொலை தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்காகவே வந்து இப்போது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவில் நடக்கக்கூடிய முதல் கருணை கொலை அப்படிங்கிறதும் இந்த ஹரிஷ் ராணாவுடைய மரணம்தான். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.